நேத்து கோயில் திருவிழாவுக்கு கிளம்பிட்டோம் நாங்க. கிளம்பி கோயில் போய் பார்த்தோம். ரஷ் அதிகமா இருந்தது. அதனால ரொம்ப கிட்ட போகல. அப்படியே பார்த்துட்டு கடத்தெருவு சுத்த ஆரம்பிச்சுட்டோம். கடத்தெருவு போயிட்டு எப்பவுமே என் கணவர் வருவாரு கூட. அவர இட்டுட்டு போய் வாங்குனா, அவரு என்ன பண்ணுவாரு தெரியுமா? அவரு கடைக்கு இட்டுட்டு போவாரு. இந்த பொருள் வேணுங்க, அந்த பொருள் வேணுங்கன்னா 1, 2 பொருள் வாங்கி குடுப்பாரு. மீதி பொருள்லாம் வரும்போது வாங்கிக்கலாம், வரும்போது வாங்கிக்கலாம், வரும்போது வாங்கிக்கலாம்ன்னு இட்டுட்டு போயிடுவாரு. இட்டுட்டு போயிட்டு, திரும்ப வரும்போது அந்த சைடு வரமாட்டோம். வேற சைடு வருவோம். அப்ப வாங்க மாட்டோம். கடைசி டைம்ல வாங்குறியா? வாங்குறியான்னு. அந்த பக்கம் கடைய விட்டு இந்த பக்கம் எப்படி வாங்க முடியும்? அதெல்லாம் வாங்க வேணாம் வுடு. அப்படின்னு 2, 3 பொருள மட்டும் வாங்கிட்டு வந்துருவான். ஆனா, நேத்து வந்து என் பசங்கள இட்டுக்கின்னு தனியா போனதால வீட்டுக்காரர் வந்து வேலையில இருக்கேன், வர முடியாதுன்னு சொல்ட்டாங்க. அதனால நாங்க 3 பேர் மட்டும் போனதால செலவு அதிகமா பண்ணிட்டு, ஓ ஓ பொருள வாங்கிட்டு வந்தாச்சு. நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு உங்ககிட்ட சொல்றேன். அப்படியே கடத்தெருவ சும்மா சுத்திட்டு, இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டே பைக்ல போயிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ரவுண்டு போம்போது தான் நாங்க வாங்குனது. இது அப்படியே போயிட்டு சிப்ஸு, பானிபூரிலாம் சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டோம். அப்புறம் ஹஸ்பண்ட் கூட போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு அவர் வரலன்றதால திரும்ப ஒரு ரவுண்ட் போனோம். திரும்ப போய் நடந்து போயிட்டோம் அப்போ. நடந்து போயிட்டு என்னென்ன தேவையோன்னு வாங்குனோம். அம் நீங்களும் கடத்தெருவு போனீங்கன்னா, கோயில் திருநா அப்படின்னாலே கடத்தெருவு தான். இந்த மாரி பானை, அம் கம்பலு, வளையலு, செயினு, மணி, அங்க விக்கிற ஐஸ்கிரீமு, பானிபூரி, அந்த கடலை, அந்த மணி ஐட்டம்ஸு அதுதான் நம்ம வாங்குவோம். அதுதான் சின்ன வயசுல அதுமாரி வாங்குனது. உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கா? நீங்க கடை தெருவு போனீங்கன்னா, என்னென்ன பொருள் வாங்குவீங்கன்னு சொல்லுங்க. நான் வாங்கிட்டு வந்த பொருள உங்ககிட்ட காட்டுறேன். பாப்பா பொட்டு வேணும் வாங்குனா. அவ கண்ணுக்கே தெரியல. ரொம்ப குட்டியா இருக்குன்னு சொல்றேன். அதுதான் வேணும்னு வாங்குனா. அப்புறம் அம்மாவுக்கு சாம்பிராணி புகை போடுற அந்த பவுட்ரு வாங்குனேன். சாம்பிராணி பவுடர் என்கிட்ட இருக்கு. அதனால எனக்கு இல்ல, அம்மாவுக்கு. வளையல் வாங்குனேன். எனக்கு எங்க போனாலும் கோயில்ல கண்ணாடி வளையல் வாங்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுமாரி இது வந்து சுடிதாருக்குலாம் ஒரு வளையல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. கையிலயும் போட்டு பார்த்தேன். எனக்கு சைஸ் கரெக்ட்டா பார்த்து எடுத்துக்கினேன். பசங்களுக்கு வாங்கலாம்னு பார்த்தா அவங்களுக்கு சைஸ் கிடைக்கல. அதனால எனக்கு நான் வாங்கிக்கினேன். உங்களுக்கு இந்தமாரி வளையல்லாம் பிடிக்குமா என்னன்னு சொல்லுங்க. எனக்கு பிடிக்கும். அதனால நான் வாங்குனேன். அப்புறம் வந்து கிளிப்பு பாப்பா வேணும்னு சொல்லிட்டு வாங்குனா. இந்த கிளிப்லாம் வந்து இந்த கிளிப்பு, அப்புறம் இன்னொரு கிளிப்பு வாங்குனா. அப்புறம் கம்பல் வாங்குனா. 3 கம்பல் ரூ. 100ன்னு சொல்லிட்டு வாங்குனோம். அதுவும் நல்லாயிருக்கு. அது வந்து எனக்கு வாங்குனேன். பாப்பாவுக்கு தனியா வாங்கியாச்சு. இது நானும் போடுவேன், பாப்பாவும் போடுவா அப்படின்றதால வாங்கிட்டோம். அப்புறம் வந்து அதான் 3 கம்பல் வாங்குனோம். 3 கம்பலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. நீங்களும் கடை தெருவுலாம் அதுமாரி கோயில் திருவிழாலாம் போனீங்கன்னா, என்னென்ன வாங்குவீங்கன்னு சொல்லுங்க. என் பானை அதெல்லாம் நெறையா இருக்கு. அதெல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கல. அதுமாரி உண்டியல் ஒண்ணு வாங்குனேன். எப்பவுமே கோயிலுக்கு போனேன்னா ஒரு உண்டியல் வாங்குவேன். இது வந்து இந்த மாரி டிசைன்ல பீங்கான்ல பன்றி உண்டியல் நல்லாயிருக்கு. நான் நேத்தே வாங்கியாந்து சாமிகிட்ட வச்சுட்டு உண்டியல்ல காசு போட்டு எடுத்து தனியா அழகா வச்சுட்டேன். அதனால நம்ம எப்பவுமே கோயிலுக்கு போனோம்னா உண்டியல் வாங்குவோம். சரி, அதுக்கப்புறம் நான் சிப்ஸ் வாங்குனேன். ஓகே பாய். நான் சிப்ஸ் வாங்குன வீடியோ இதோட லிங்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. போனாலும் எங்களுக்கு இந்த சிப்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே இந்த சிப்ஸ் தான் வாங்குவோம். நீங்க கோயில் திருவிழாவுக்கு போனீங்கன்னா என்னென்ன வாங்குவீங்கன்னு சொல்லுங்க.